முதலமைச்சர் ஆன முதல் நாளே விஜய் செய்த அதிரடி அறிவிப்பு. முக்கியமான 3 கோப்பில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திச்சிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய கட்சி தலைவர்களை விஜய் சந்திக்க போகிறதா இருக்காரு. அதை யாருங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் ஆன உடனே 3 கோப்பில் கையெழுத்து போட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய். அதில் என்னென்னு பார்த்தா, முதலாவதாக 2 மாதங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். அதாவது 500 யூனிட்டுக்கு உள்ள மின்சாரம் பயன்படுத்தியிருந்தால் அவங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தியிருந்தால் ஏற்கனவே இருந்த மாதிரி 100 யூனிட் மின்சாரம் இலவசம். இரண்டாவதாக வேலு நாச்சியார் அதிரடிப்படை, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு தரும் வகையில் இந்த 2வது கையெழுத்தை போட்டிருக்காரு. மூணாவதாக போதைப் பொருள் தடுப்பு படை கோப்பில் கையெழுத்து போட்டிருக்காரு. இது சம்மந்தமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போதைப் பொருள் ரவுடிசம் பண்ணுற எல்லாத்தையும் தடை பண்ணுங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் டன் கணக்கில் இருக்கிற போதைப் பொருளை கண்டுபிடிச்சு அதை அப்புறப்படுத்தியும் எரிக்கவும் செஞ்சுருக்காங்க. மேலும் கோவில்கள், பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் இதில் இருந்து சுமார் 500 மீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை ஒயின் ஷாப்பையும் மூட சொல்லியிருக்காரு. இதுபடி பார்த்தா கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப்புகள் மூடப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் சந்திச்சிருக்காரு. அந்த வரிசையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், வைகோ, சீமான், ராமதாஸ்னு எல்லாரையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், திருமாவளவன், சினிமாவில் இருக்கக்கூடிய ரஜினிகாந்த்னு அடுத்தடுத்த தலைவர்களை சந்திக்கிறதாகவும் இருக்கார். என்னதான் எதிர் அரசியல் பண்ணாலும், என்னதான் முதலமைச்சர் விஜய் ஆனாலும், எதிரியாகவே இருந்தாலும் சின்ன கட்சி பெரிய கட்சின்னு பார்க்காம எல்லாத்தையும் ஒரு மனதாக பார்க்குற முதலமைச்சர் விஜய்க்கு என்ன ஒரு பெண்தன்மைன்னு நிறைய பேரும் வலைத்தளங்களில் பாராட்டிட்டு வராங்க. நான் இங்கே யாருக்கும் எதிரி இல்லை, எல்லாத்துக்கும் சமம், நான் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கேன், யாருக்கிட்டேயும் சண்டை போட வரலங்கிறத இவரும் நிரூபிச்சிருக்காரு. எதிரியாகவே இருந்தாலும் மதிக்கணுங்கிற அந்த பெருந்தன்மையை பற்றி இன்னும் சிலர் பாராட்டிட்டும் வராங்க. இது நல்ல அரசியல், நாகரிகமான அரசியல்னு சொல்லி பாராட்டிட்டு வராங்க. அண்ணா காமராஜரை தோற்கடித்த போது, அண்ணா முதலமைச்சரான பிறகு எதிரி கட்சி தலைவராக இருந்த காமராஜரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காரு. இப்போ விஜய் பண்ணுறதை பார்த்தா அண்ணா பண்ணுறதை நினைவூட்டுற விதமாக இருக்குன்னு நிறைய தலைவர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த அரசியலை தான் எல்லோரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.